Hi friends, welcome to PY Job Alerts. So இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா EMRS ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாம் 2025 ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ ஏகலைவா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீச்சிங் அண்டு நான் டீச்சிங் வேக்கன்சி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் போஸ்ட் அண்ட் வேக்கன்சி எவ்வளோன்றதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரின்சிபல், பிஜிடி, டிஜிடி, ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ், ஹாஸ்டல் வார்டன், அக்கௌண்டன்ட், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், லேப் அட்டெண்டன்ட். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7267 வேக்கன்சி வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரின்சிபல் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கேஸ்ட் வைஸ் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் ஏ போஸ்ட் இது. குரூப் பியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஜிடியை பொறுத்த வரைக்கும் ஹையர் செகண்டரி ஹேண்டில் பண்ணுறவங்க. ஸோ அப்போ சப்ஜெக்ட் வைஸில் எவ்வளோ வேக்கன்சி கேஸ்ட் ரிசர்வேஷன் வைஸ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 1460 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் அண்டு ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர்ஸ் டிஜிடின்னு சொல்லுவாங்க. அதில் டோட்டலாக 6 சப்ஜெக்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்கன்னா 2550 வேக்கன்சி வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிள்ஸ் யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள், என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கணும் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜ், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் வைஸில் ரீஜனல் லாங்குவேஜ். ஸோ டோட்டலாக 223 வேக்கன்சி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் டிஜிடியில் மியூசிக், ஆர்ட், பிடி மேல் டீச்சர் அண்ட் ஃபீமேல் டீச்சர், லைப்ரரியன். ஸோ 1189 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா டிஜிடிலையும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் டீச்சர்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அண்ட் தென் நான் டீச்சிங் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டல் வார்டன், ஓகேங்களா, மேல் வார்டன் அண்ட் தென் ஃபீமேல் வார்டன் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ் 550 வேக்கன்சி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அக்கௌண்டன்ட், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் வேக்கன்சி அண்ட் தென் லேப் அட்டெண்டன்ட். டோட்டலாக 1620 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்டிசி, யூடிசி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நர்ஸ் வேக்கன்சி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ லேப் அட்டெண்டன்ட் வேக்கன்சி வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட் இருக்கீங்களோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் டீச்சிங் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகே. ஸோ இந்த வேக்கன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட டெஸ்டினேஷன்ஸ், ஸோ ஓகேவா. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கிளியராக இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் கிளியராக வந்து கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த போஸ்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ போஸ்ட்டுக்கான பே மேட்ரிக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பே மேட்ரிக்ஸ் எல்லாமே வந்து ஹையாக தான் இருக்கும். ஸோ என்னென்ன போஸ்ட் டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங், ஸோ அதுக்கான பே மேட்ரிக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் கோத்ரூ பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம் ஆஃப் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் Tier 1 அண்ட் Tier 2 வந்து நடக்குன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடில் இருந்தது. இந்த தடவை பார்த்திங்கன்னா OMR, ஓகேங்களா, பென் பேப்பர் மோட்லேயே வந்து மாற்றிருக்காங்க. அண்ட் Tier 2 வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் மெத்தட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் மோடுன்றதை நம்ம இங்கே கிளியராக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் சாய்ஸ் ஆஃப் மீடியம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பைலிங்குவல், அதாவது ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜை பேஸ் பண்ணி தான் இருக்குன்றதை நான் இங்கே சொல்கிறேன். ஸோ அந்தந்த வேக்கன்சிக்கு மார்க்ஸ் எவ்வளோ அலோகேட் பண்ணுறாங்க, ஸோ குவாலிஃபிகேஷன் மார்க் எவ்வளோன்றது அதையும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. Tier 1 அண்ட் Tier 2க்கும் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பிஜிடி அண்டு டிஜிடி அண்டு நான் டீச்சிங் இந்த ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து என்னென்னலாம் குவாலிஃபிகேஷன்ஸ், எந்தெந்த பார்ட்டில் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கேட்பாங்கன்றதை இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணுங்கள். ஸோ இந்த PDF டாக்குமெண்ட்டை என்னோடய வெப்சைட்டில் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய்ட்டு கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி அண்டு க்ரைட்டீரியா ஆஃப் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தது என்னென்னா பாண்டிச்சேரியில் டிஜிடி வந்து கால்ஃபர் பண்ணுவாங்களும் கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் வந்து பிஜிடி கால்ஃபர் பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் கேட்டகரி வைஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து இதில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சீடெட் கம்பல்சரி வந்து முடிச்சிருக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் எடுத்துட்டாலும் சீடெட் அண்டு டிஎன்டெட் இதெல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிஎட் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி இதில் நீங்கள் இருக்கணுன்றது இங்கே நம்ம எல்லாத்துலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாட் எக்ஸீடிங்
40 இயர்ஸ்ன்றது இங்கே வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா சர்டன் ஏஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இந்த வேக்கன்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ்ன்றது 40 இயர்ஸ் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யார் யாரெல்லாம் டீச்சர்ஸ் இருக்கீங்களோ அவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலான்றதை நான் இங்கே சொல்கிறேன். ஸோ இதுக்கான டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ வெப்சைட்டில் எல்லாமே கிளியராக இருக்கும். நீங்கள் அதிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் மோடில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிசர்வேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.